அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய நன்மைகளோடு உங்களை நிறைத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 35:4 சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாதி தான் போட்டிருக்கேன், ஆரம்பத்துல போடல. இப்போ இன்னும் சில பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த வசனம். ஐயா எனக்கு மனம் பதறுகிறவர்களை பார்த்து இந்த வாக்குத்தத்த செய்தி ஒன்று போதும், உங்கள் சூழ்நிலை மாற. விசுவாசிக்கிறீங்களா? 2024 பிரச்சனைகளை பார்த்து, பாதிப்புகளை பார்த்து, கவலைகளை பார்த்து 2025 எப்படி இருக்குமோ என்று மனம் பதறுகிறவர்களே, முதலாவது வாக்குத்தத்தம், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காரணம், அவர் 3 வாக்குத்தத்தங்களை இந்த ஆண்டு உனக்கு சொல்லி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இத உரிமையாக்கி கொள்ளனா, என் தேவன். நான் இத கடைசியா அந்த பாடல் வரி முடிச்சதுல இருந்து எடுத்துக்கிறேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, என் தேவன் நீதியை சரி கட்டுவார். அடுத்து என்ன சொல்லிருக்கு? என் தேவன் பதிலளிக்க வருவார். கடைசியா சொல்லுது, அவர் வந்து ரட்சிப்பார். கரங்களை தட்டி சொல்றவங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடி பிரிபரேஷன் பிளான் ஒன்று இருக்கு. இது ஒரு தீர்க்கதரிசன செய்தி. தயவு செய்து விழிப்போடு கேளுங்கள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பு ஒரு ஆயத்தம் இருக்க போகிறது. என்ன ஆயத்தம் தெரியுமா? முதல் வசனத்திலிருந்து அந்த ஆயத்தம் துவங்குது. வாசிங்க. வனாந்திரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து. கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண்டு முழுக்க இது தீர்க்கதரிசன செய்தி. உன் வாழ்க்கை வறண்ட வனாந்திரமாய் கடுவெளியாய் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை என்னவாய் மாற்றப் போகிறேன்? மகிழ்ந்து கழித்து. வசனத்தை முடிக்கிறாதீங்க. எனக்கு பழக்கமே ஒவ்வொரு வார்த்தையும் ருசிச்சு ருசிச்சு படிக்கணும். உம்முடைய வசனம் எனக்கு கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை வறண்ட வனாந்திரமும் நிலமுமாய் கடுவெளியுமாய் ஆரம்பித்திருக்கிறியா? தேவன் சொல்லுகிறார், அது மகிழ்ந்து கழித்து செழிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? இன்னைக்கு பிரசங்கம் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ண போறோம். அல்லேலூயா. இதான் நியூ இயர் மெசேஜ். அல்லேலூயா. நான் சொல்ல போறேன், வனாந்திரமும் வறண்ட நிலமும் கடுவெளியும். நீங்க சொல்ல போறீங்க, மகிழ்ந்து கழித்து செழிக்கும். இந்த 3 சொன்னா போதும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். வறண்ட வனாந்திரமும் நிலமும் கடுவெளியும் என்னாகும்? கற்பூரம். பக்கல் முடிச்சிச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. போன வருஷமே ஒண்ண காணல, 2020 மட்டும் பிடிச்சிருமா? இல்ல இல்ல. அது மகிழ்ந்து, அது கழித்து, அது செழிக்கும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் கர்த்தர் செய்கிற முதல் ஆயத்தம். இரண்டாவது ஆயத்தம், அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் ஆமென் அதற்கு அளிக்கப்படும். Listen. லீபனோன், கர்மேல், சாரோன். இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, untouchable, uncomparable, unbeatable, ஒருவரும் தொட முடியாத, இணைத்து பார்க்க ஒப்பிட முடியாத ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் உண்டு என்றால் அது இந்த மூன்று தான். சொல்லுங்க கூட, லீபனோன், கர்மேல், சாரோன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நேசன் லீபனோனை போன்றார், அவர் சாரோனின் ரோஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்காய் ஒரு ஜெயக்கொடி என் சத்துருவுக்கு முன்பாக ஏற்றப்பட்ட மலை கர்மேல் பர்வதம். கர்மேல் பர்வதம். இந்த தீர்க்க தரிசன செய்தியை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, வருகிற 2025 நீங்கள் லீபனோனின் வாழ்வை காண்பீர்கள். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஐயா, ரோட்ல போற வரவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்ல. உன் தூக்கத்தை வெறுத்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற இங்க இருக்கிறவர்களுக்கும் நியூ இயரை கொண்டாட தெரியும். புரிந்தவர்கள் பாக்கியவான். இன்னைக்கு சில பேர் நியூ இயரை கொண்டாடுறாங்கல்ல, ஊரே போய் மெரினா பீச், எவன் எதிர்க்க வந்தா எனக்கு என்ன, எவன் கீழே வந்தா எனக்கு என்ன ஓட்டுவானுங்க வெட்டி. நம்ம ஆளுங்க கையில பைக் இல்லையா? நம்ம ஆளுங்களால சிலது நம்ம ஆளுங்களே ஒண்ணு அங்க இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த வருஷம் ஒரு மாற்றம் வராதான்னு சொல்லி பல பிரச்சனைகள் நடுவிலே, பல சூழ்நிலைகள் நடுவிலே எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை பார்த்து மனதார வாழ்த்தி சொல்றேன், நீ லீபனோனை நம்புகிறாயா? கர்மேலை விசுவாசிக்கிறாயா? சாரோனை விசுவாசிக்கிறாயா? உன் வாழ்க்கை நிச்சயமாய் லீபனோனாய் மாறும். பாருங்கள், லீபனோன், கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரம். ஆமென். அதனுடைய பியூட்டி, நான் ஆங்கில வேதத்துல பார்த்தேன், இது மூணுக்குமே ஒரு பியூட்டி இருக்கு. பியூட்டி அது இந்த ஆண்டு உனக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. மூன்றாவது வசனத்தை வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஓஹோ, இப்பதான் வாக்குத்தத்தம் வருது. அப்போ ஆண்டவர் என்ன ஆயத்தத்தை பண்ணி இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? திரும்ப திரும்ப சொல்லி தேய்ச்சி போன ரெக்கார்டு மாதிரி நினைக்கிறேன். உன் இருதயத்துல எழுதி வைக்கிறேன், உன் வறண்ட வனாந்திரமான நிலத்தை மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்க வச்சு, லீபனோன், கர்மேல், சாரோனினால் அலங்கரிச்சு, தளர்ந்து போய் இருக்கிற உன் கைகளை, தள்ளாடுகிற உன் முழங்கால்களை பலப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, தளர்ந்த கை, தள்ளாடுகிற முழங்கால். என கருமையான தேவ ஜனமே, பலவீனத்தின் நிமித்தமோ, அவமானத்தின் நிமித்தமோ, பயத்தின் நிமித்தமோ, இது மூணுத்தினால தாங்க ஒரு மனுஷனுடைய கால்கள் தள்ளாடும். ஒன்று பலவீனம், இரண்டாவது அவமானம், மூணாவது என்ன சொன்னீங்க? கவனிச்சீங்களா? பலவீனம், அடுத்து அவமானம். போ இந்த கிரியைகள் என்ன என்ன பண்ண வச்சிருக்கீங்க? கால் சோர் தள்ளாட வச்சு. அப்பேற்பட்டவர்களை பார்த்துதான் இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், மனம் பதறுகிறவர்களே பயப்படாது, பயப்படாது. ஏன்னா இந்த ஆண்டு முதலாவது கர்த்தர் நீதியை சரி கட்ட போகிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 41:10. இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். சத்தமா சொல்லுங்க, என் நீதியின் வலக்கரத்தினால். எத்தனை பேர் ஆமென்? இந்த வருஷம் அவருடைய நீதியின் வலக்கரம் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீதி சொன்னா அநீதின்னு ஒன்று இருக்கு. 2024 முழுக்க உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உன் வேலை காரியங்களுக்கு, உன் எதிர்பார்ப்புகளுக்கு, உன் ஆசைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா? பிசாசினாலோ, சத்துருக்களாலோ, பிரச்சனைகளாலோ, சூழ்நிலைகளாலோ கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். தெளிவா சொல்றேன், இந்த வருஷம் உனக்கு நீதியை சரி கட்டுகிற வருஷம். விசுவாசிக்கிறான் சொல்லுங்க வாங்கலாம். இதற்காகவே தம்பி நீதி கரத்தை அவர் நீட்டுகிறார். அல்லேலூயா. என்ன நீட்டுறாருங்க ஆண்டவரே? ஆமென். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட. எனக்கு இந்த நீதியை சரி கட்டுதுன்னு யோசுவாவின் புத்தகம் தான் ஞாபகம் வரும். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. எழுதிருக்கவில்லையா? அப்படியே தீவிரிக்காமல் கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? யோசுவா ஒரு யுத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். யுத்தம் மும்முரமா போதும். யுத்தத்தின் விதி ஈவினிங் ஆயிட்டு சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா சண்டை போடக்கூடாது. அவங்க கொட்டாக்கு போயிடணும். ஆனா அங்கதான் பிரச்சனையே. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணிட்டாரு? நாளைக்கு உங்களுக்கு ஜெயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளான்னைக்கும் ஜெயம் சொல்ல. என் கூட விசுவாசம் சொல்லுங்க. உனக்கு நாளைக்கு வேணுமா, நாளான்னைக்கு வேணுமா? அம்மா எப்பவுமே ரொம்ப எல்லாம் சொல்ல கொஞ்சம் பொறுமையா கொடுத்தா கூட பரவாயில்ல. அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை 2024 வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி இருக்கட்டும். ஆனால் தீர்க்கதரிசனமா சொல்றேன், 2025 அவர் தள்ளி போடுகிறவர் அல்ல. நீதியை பெற்றுக் கொள்ளும்படி அவர் நினைச்சிட்டார்னா ஒரு பக்கம் சூரியனையும் ஒரு பக்கம் சந்திரனையும் அவர் நிறுத்தி வச்சு கிரியை செய்ய தேவன். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பொழுது சாயலையா, ராத்திரி ஆகலையா, ஏறக்குறைய 12 hours எக்ஸ்ட்ரா பகல் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்ட. தீர்க்கதரிசனமா சொல்றேன், 2025 கர்த்தர் உனக்கு நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ ரொம்ப இழந்துட்டு இருக்கலாம், ரொம்ப நொந்து போயிட்டு இருக்கலாம், ரொம்ப ஏமாந்து போயிருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை, நான் உனக்கு நீதியை சரி கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்தது என்ன சொல்லுது? அவன் இத பார்த்துதான் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். நான் எத்தனை தடவை கேட்டாலும் பதில் வருது. இந்த பதில சொந்தக்காரங்கிட்ட எதிர்பார்க்கிறது, செல்போன் கிட்ட எதிர்பார்க்கிறது, ஜீவன் உள்ள தேவன் கிட்ட என்னைக்குமே எதிர்பார்த்ததில்லை. நீங்க யார்கிட்ட பதில் கேட்காதீங்க. உங்களுக்கு பதில் அளிக்க ஒருத்தர் இருக்கிறார். சத்தம் வர மாட்டேது. அல்லேலூயா. நான் வேதத்தில் தேடி வாசித்தேன். உண்மையாய் ஊழியம் செய்த ஊழியர்கள் அவர்கள் பதில் அளிக்கவில்லை, கர்த்தர் சொன்ன பதிலை அளித்தார்கள்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் வந்து ரட்சிப்பார். ஏசாயாவில் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஐ அம் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டேன். யூ நோ, நீ தானே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். சிலருக்கு இன்னைக்கும் பேசிக் தியாலஜி எடுக்க வேண்டியிருக்கு. பேசிக் தியாலஜி. இந்துல இருந்து கிறிஸ்டினா மாறுதுக்கு பேர் ரட்சிப்பு இல்லைங்கோ. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால முழுகி ஞானஸ்நானம் எடுத்தது ரட்சிப்பு இல்லைங்கோ. இது பேர் ரட்சிப்பு இல்லைங்க. இது தாயா ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு நாளுக்கு நாள் நிறைவேறணும். என்னைக்குமே முடியாத ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல அந்த கோர்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, ரட்சிப்பு. அதான் பவுல் சொல்றாரு, நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஹalleluya. தேறினவன் என்று சொல்ல எனக்கு இடமில்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்குதுங்க. புது வருஷம் உங்களை அப்படியே திருப்பி திருப்பி சோர்வடைய செய்வது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. உங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, காப்பாற்றப்படுவது. சேவியர். ஆமென். ரட்சகர்னா யாருங்க? சேவியர். சேவியர் என்ற வார்த்தை எதுல இருந்து வந்து? சேவ் பண்றது. இந்த மாதம் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க சொல்லும் பொழுது உசாரா ஆமென் சொல்லுவீங்க. அது இந்த மாதமே நடக்கும். உன் கடனில் இருந்து சேவ் பண்ற சேவியரா அவர் இருப்பார். பலவீனத்தில் இருந்து உன்னை சேவ் பண்ற ஆமென். ஹalleluya. உன் பொருளாதார நெருக்கடியில் இருந்து உன்னை சேவ் பண்ற சேவியரா அவர் இருப்பார். அவர் ரட்சகர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து ரட்சிப்பார். விசுவாசிக்கிறீங்களாங்க? இப்ப கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்து சொல்லுங்க, நீதியை சரி கட்டவும், சத்தமா, நீதியை சரி கட்டவும், பதிலளிக்கவும், வந்து ரட்சிக்கவும் இந்த ஆண்டை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்.